Hi guys, welcome back. இன்னைக்கு 3.13 கொஸ்டின்ல இருக்க போறோம். வெரி சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். பட் இது கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ணணும்னா 9th கிரேடு கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சிருக்கணும். ஓகேவா? 9th கிரேட் கெமிஸ்ட்ரி படிச்சதால இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல 9th கிரேட் கெமிஸ்ட்ரி தெரியலனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி, ஓகே. இல்லாட்டி நான் ஷார்ட்டா ட்ரிக்கா சொல்லி தரேன். பட் எனிவே அது படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். லெட்ஸ் see உங்களுக்கு 9th கிரேட் கெமிஸ்ட்ரி எந்த லெவல் படிச்சிருக்கீங்கன்றது இப்போ தெரிஞ்சிடும். ஓகே. How much electricity in terms of farad is required to produce 20 grams of calcium from a calcium chloride? Calcium chloride இருந்து 20 grams of calcium produce பண்ணா எவ்வளவு தூரம் கரண்ட்டை பாஸ் பண்ணா அதை உடைச்சு இத்தனை கிராம் எடுக்க முடியும் அப்படின்றதான் கொஸ்டின். அப்போ கால்சியம் குளோரைடை உடைக்க தெரியணும். கால்சியம் குளோரைட் இதுக்கு தான் நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த இது தெரிஞ்சுக்கணுன்றது. நீங்க படிச்சிருப்பீங்க ஆக்சுவலா சிஏ போட்டு அதோட வேலன்சி குளோரின் வேலன்சி அப்படின்னு போட்டு கிராஸ் பண்ணியிருப்பீங்க. கால்சியத்தோட வேலன்சி 2 குளோரினோடது 1. அப்போ இப்படி கிராஸ் பண்ணிட்டு CaCl2 அப்படின்னு படிச்சிருப்பீங்க 9th ஞாபகம் இருக்கா? ஓகே, அதான் இதோட இது. ஸோ இதை திருப்பி உடைக்கிறப்ப என்ன ஆகும்னா இப்படிதான் இருக்கும். Ca2 பிளஸ் 2Cl மைனஸ், ஏன்னா அதோட வேலன்சிஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகே, டீப்பரா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்மகிட்ட டியூஷன் சேர்ந்து நம்ம கூட சேர்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா யூ நோ ஆல் தோஸ் ஸ்டஃப். ஓகே, ஸோ கால்சியம் குளோரைடோட இது ஸ்பிளிட் அப் பார்த்தாச்சு. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ கால்சியம் Ca2 பிளஸ், அப்போ 2 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுதுன்னு தெரியுது. அப்போ Ca2 பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் வில் கிவ் யூ Ca. அதான் அதோட ஹிடன் மீனிங். அப்போ என்ன அர்த்தம்னா 2 mole of எலக்ட்ரான்ஸுக்கு நம்ம கால்சியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னது 40 கிராம்ஸ் ஆஃப் கால்சியம்க்கு 40 கிராம்ஸ் ஆஃப் கால்சியத்துக்கு 2 moles ஆஃப் எலக்ட்ரான் தேவை. நமக்கு 20 கிராம்ஸ் ஆஃப் கால்சியம். அப்போ 40க்கு 2 கிராம்ஸ் தேவைன்னா 20 கிராம்ஸுக்கு என்னது 2 டிவைடட் பை 40 இன்டூ 20 வரும். இது பண்ணீங்கன்னா 2 வரும். 2 பண்ணீங்கன்னா 1. ஒரு எலக்ட்ரான் இருந்தா போதும். அப்போ Q is equal to N into F. N வந்து 1, 96,500 farad. இந்த ஃபார்முலா போன சமயம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ எவ்வளோ கூலும் தேவைன்னா 96,500 கூலம்ஸ் தேவை ஃபார் த ஃபர்ஸ்ட் பார்ட். கிளியரா? செகண்ட் பார்ட், 40 கிராம் ஆஃப் அலுமினியம் ஃப்ரம் Al2. அகெயின் இதுவும் அதுதான், அலுமினியம் Al2O3. இதை நீங்கள் 11th அதான் படிச்சப்ப Al3O2 கிராஸ் பண்ணி Al2O3 வந்திருக்கும். அப்போ பிரிக்கிறப்ப என்ன ஆகும்? Al3 அதோட அயான்ஸ் 3 பிளஸ் O வந்து ஆக்சுவலாக O வந்து இது O2 மைனஸ் இருக்கும். கிளியரா? இது அயான்ஸ் வைஸ். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வைஸ் இதை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ இது 2 அலுமினியம் 3 இது. அப்போ இப்போ சார்ஜ் வைஸ் இதை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ எத்தனை Al3 பிளஸ் இருக்கா? அலுமினியம் 3 பிளஸ் 3 எலக்ட்ரான் ஆட் பண்ணணுமா? அப்போதானே Al வரும். அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு? 3 எலக்ட்ரான்ஸ். எத்தனை அலுமினியத்துக்கு? 1 மோல் ஆஃப் அலுமினியம். 1 மோல் ஆஃப் அலுமினியத்தோட மாஸ் எவ்வளோ? 27 கிராம்ஸ். ஸோ 27 கிராம்ஸுக்கு 3 எலக்ட்ரான். அப்போ உங்க கொஸ்டின்ல கேட்கறது எத்தனை கிராம்ஸுக்கு? 40 கிராம்ஸுக்கு எத்தனை எலக்ட்ரான் கேட்குறாங்க. 40 கிராம்ஸுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ்னா 3 டிவைடட் பை 27 இன்டூ 40. ஓகே, 3 டிவைடட் பை 27 இன்டூ 40 பண்ணீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் கிடைச்சிடும். அது கூட விச் இஸ் யுவர் n வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 3 divided by 27 into 40, 4.44 வரும். ஓகே, இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. Q is equal to N into F. அங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3 divided by 27 into 40. F க்கு வந்து 96,500 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you will be getting your answer as 4.288 into 10 power 5 coulombs. கிளியரா? ஸோ இதோட பேசிக்ஸ் வந்து 9th அது படிச்சதை ஈஸியாக பண்ணிடலாம். லாஜிக் புரிஞ்சா? ஓகே கைஸ், வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோ. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.